அரசியல் இப்போ இருக்கிற இந்த அரசியல் வந்து இப்ப நான் சொன்னேன் எங்க அப்பாவுக்கு எனக்கும் இருந்த ஒரு பெரிய ஒத்துழைப்பே அந்த அரசியல் தான். ஆனா அந்த அரசியல்னா அது வெறும் சாதாரண அரசியல், அது ஒரு சண்டை. அது வந்து 2 தாட் ப்ராசஸ்க்கு இருக்கிற சண்டை. அந்த தாட் ப்ராசஸ்ல ஈக்விட்டிய, அதாவது சமத்துவத்தை நம்பும் ஒரு அரசியல் தான் மேல இருந்தது. அதனால அரசியலமைப்பு சட்டம் வந்துச்சு. அதனால நாங்க எல்லாருமே இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒன்னா உட்காந்துருக்கோம், ஒன்னா பேசுறோம். ஒரு பாயிண்ட்ல அது மாறிடுச்சு. அந்த ஆதிக்கத்தை நம்பும் அரசியல் வந்து மேல வந்துருச்சு, அதிகாரத்துக்கு வந்துருச்சு. அப்போ அது என்னென்ன பண்ணணும்னு எல்லாருக்குமே தெரியும். இது வரைக்கும் இந்த 50 வருஷம் நடந்த எல்லா விஷயங்களையும் அதை திருத்து தான் செய்யும். இன்னைக்கு இந்த பிஜேபி இப்படி பண்றாங்க அப்படி பண்றாங்கன்னு சொல்லும் போதெல்லாம் எனக்கு ஆச்சரியமாவே இல்லை. அதுதான் அவங்க பண்ண, that is their own ideology. அதுதான் அவங்களுடைய அரசியல். அவங்க அரசியல் தான். ஆமா, அவங்க ஆதிக்கத்தின் பக்கம் நின்று சண்டை போட்டவங்க. இன்னைக்கு அவங்க அதிகாரத்துக்கு வரும்போது ஆதிக்கத்தை தான் சப்போர்ட் பண்ணுவாங்க, சமத்துவத்தை கீழே தான் கொண்டு வர போறாங்க. there is nothing very different about it. so அப்போ அது மாறும் பொழுது எனக்கு ஒரு கொஸ்டின் வருது. இப்ப I was riding a wave. நான் ஒரு வேவ்ல வந்து இவ்வளவு தூரம் வந்துட்டேன். இன்னைக்கு அந்த வேவ் மாறி அது வேற மாதிரி போகுது. என்னுடைய பீரியட் முடிஞ்சிருச்சுன்னு கூட வச்சுப்போமே, பட் வாட் அபவுட் மை சில்ட்ரன்? அந்த எண்ணம் வருது இல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம என்ன விட்டுட்டு போக போறோம்? அப்படி பார்க்கும்பொழுது there is an urgent requirement. இது கூட சண்டை போடுறதுக்கு ஒரு அர்ஜென்ட் ரிக்வயர்மெண்ட் இருக்கு. அது ஒரு பியூரோக்ராட்டா என்னால போட முடியாது. பியூரோக்ராட்டா நான் பாலிசிகளை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், மக்களுக்கு அன்றாடம் விஷயங்களை செய்யலாமே தவிர இந்த அரசியலை மறுபடியும் ஒரு பிளாட்ஃபார்முக்கு கொண்டு வர முடியாது. சோ ஒரு சிஸ்டம்குள்ள இருந்தே உங்களால ஃபைட் பண்ண முடியாதா? சோ பியூரோக்ரஸின்றது வந்து அது ஒரு வேலை. அந்த வேலையில வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கு, சில கண்டிஷன்ஸ் இருக்கு. நீங்க வந்து அரசாங்கத்தை தாண்டி இல்ல, மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை தாண்டி நீங்க கிடையாது. நீங்க வந்து ஒரு கான்ட்ராக்ட் ரூல்ல சைன் பண்ணுவீங்க, நான் பேச மாட்டேன், நான் இது பண்ண மாட்டேன், நான் அனானிமஸா இருப்பேன், இதெல்லாம் வந்து அங்க இருக்கு. சோ நான் இப்ப இந்த ஃபைட் எடுக்கணும்னா நான் இது வெளியே வந்ததான் அதை பண்ணியாகும். அதுக்குள்ள இருந்தே நான் பண்ணா அது எத்திக்கலா இருக்காது. என்னுடைய ராஜினாமா கடிதத்தை நான் தான் எழுதினேன். இட் இஸ் நாட் எத்திக்கல் ஃபார் மீ டு ஸ்டே இன்சைட் அண்ட் டூ திஸ். ஐ எம் கமிங் அவுட் அண்ட் ஐ எம் கோயிங் டு டூ திஸ்.